நம்ம பெருசும் எதிர்பார்த்த அந்த உலக கோப்பையை பெற்று தந்த நம்மளுடைய இந்திய அணியில வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பான முறையில ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம ஹார்திக் பாண்டியா தான். ஸோ ஹார்திக் பாண்டியா இல்ல, இனிமே அவர் நம்மளுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாண்டியா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இறுதி ஓவர், உலகக்கோப்பை இறுதி போட்டி இறுதி ஓவர், அந்த 6 பாலையும் அவர் போடும்போது நம்ம எல்லாருடைய ஹார்ட்டும் எந்த அளவுக்கு வேகமா துடிச்சுது, எந்த அளவுக்கு பதட்டப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு வந்து அது பயத்தை காமிச்சுது, அப்படி ஒரு மரண பயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரியான ஒரு பயம், ஒவ்வொரு பாலும் எப்படி போட போறாரு எப்படி போட போற நம்ம பயந்துகிட்டு இருந்தோம். அந்த 6 பாலை வந்து சரியா போட்டு நமக்கு வெற்றியை தேடி தந்த ஹார்திக் பாண்டியாவோட அனைத்து சாதனைகளை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க. ஹார்திக் பாண்டியா அவருடைய ஆல்ரவுண்டர் திறமையில என்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்காருன்ற தகவலை நாம இந்த பதிவு மூலமா பார்த்துருவோம். அவருடைய T20 கேரியர்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மேட்ச் விளையாடி இருக்காரு, எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காரு, எவ்வளவு போலிங் போட்டிருக்காரு, எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்றதான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா T20 கேரியர்ல 100வது மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஸோ மறக்க முடியாத மேட்ச், அவரு விளையாண்ட 100வது மேட்ச் தான் இந்திய அணியோட இறுதி ஃபைனல் மேட்ச். ஸோ அந்த ஃபைனல் மேட்ச்ல அவரு விளையாண்ட அந்த 100வது மேட்ச் தான் வேர்ல்டு கப் எடுத்த மேட்ச். ஸோ அவரு நினைச்சாலும் மறக்க முடியாதுன்னு சொல்லலாம், நம்மளாலையும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் சொல்லலாம். ஸோ 100வது மேட்ச் அவருக்கு உலக கோப்பையை பெற்று தந்திருக்குங்க. ஸோ இப்படி 100 மேட்ச் விளையாண்ட கிட்டத்தட்ட 89 இன்னிங்ஸ் வந்து அவர் பிளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 89 மேட்ச் இன்னிங்ஸ்ல வந்து அவர் பிளே பண்ண இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 1583 பால்ஸ் வந்து அவர் வந்து எதிரணிக்கு வீசியிருக்காரு அப்படின்ற தகவலை பாக்குறோம். ஸோ இந்த 1583 பாலை வந்து எதிரணிக்கு அவர் வீசியதுக்கு அவங்க அந்த பால்ல எவ்வளவு ரன் அடிச்சாங்கன்ற தகவலை நாம பார்ப்போம். ஸோ அவர் விளையாண்ட அந்த 89 இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 2140 ரன் பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அவர் விளையாண்ட 89 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா அவர் போட்ட இந்த பால்ல கிட்டத்தட்ட 3 ஓவர்ல வந்து மேடின் ஓவர் வீசியிருக்காரு. ஸோ இதுதான் பெரிய ரெக்கார்டு. ஒரு ஓவர் வீசியிருந்தா கூட ரெக்கார்டு தான். ஏன்னா T20ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கூட மேடின் ஓவர் வீச முடியாத டஃப்பான ஒரு மேட்ச் தான் T20 மேட்ச். ஏன்னா ஒவ்வொரு பாலும் எதிரணிக்கு ரொம்ப முக்கியம். இப்படி எதிரணிக்கு முக்கியமா இருக்கக்கூடிய அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் மேடின் போட்டிருக்காருன்றது பெரிய விஷயம் தான். ஸோ ஹார்திக் பாண்டியா விளையாடிய 89 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 84 விக்கெட்ஸ் வந்து அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் விளையாண்ட இந்த இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 84 விக்கெட்ஸை வாரி குவிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ மிடில் ஆர்டர்ல பால் போடக்கூடிய நம்ம ஹார்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 25.49. ஸோ 25.49 இந்த விகிதம் தான் இவரோட ஆவரேஜ் இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவரோட எக்கானமி 8.11. இது வந்து சராசரியான ஓகே தான், நார்மலான எக்கானமி தான் வச்சிருக்காரு. ஸோ அதிக அளவுல ரன்ஸ்களையும் கொடுக்காம ரொம்ப கம்மியும் பண்ணாம ஆல்ரவுண்டர் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா ஸோ 8.11 வந்து சாதாரண விஷயம் தான். ஸோ இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா தான் அவர் பந்து வீசியிருக்காருன்றது சிறப்பான அம்சம். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே 10க்கு மேலதான் அதிக அளவு வச்சிருப்பாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா 8, அதாவது 9 கம்மியா வச்சிருக்காரு, 8க்கு மேலதான் வச்சிருக்காரு. ஸோ இவரோட ஸ்ட்ரைக் ரேட், அதாவது எதிரணியர் இவரோட பந்துல எந்த ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா 18.85 அப்படின்ற ஸ்ட்ரைக் ரேட்ல தான் வந்து விளையாடி இருக்காங்க. ஸோ இதுக்கு அதுபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா இவரோட பெஸ்ட் போலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ மொத்தமா 4 ஓவர் வீசி அதுல 4 விக்கெட்டுகள் எடுத்து 16 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்திருக்காரு. இதுதான் இவரோட T20 கேரியர்ல பெஸ்ட் விக்கெட்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பெஸ்டா வந்து மனுஷன் வந்து போலிங் போட்டிருக்காரு. இவர் பவுலிங்கும் பண்ணணும், அதே சமயம் பேட்டிங்கும் பண்ணணும், அதே சமயம் ஃபீல்டிங்கும் பண்ணணும். எல்லாத்துலயுமே பக்கா ஒரு ஜென்டில்மேன் சொன்னா அது நம்ம ஹார்திக் பாண்டியா தான். ஸோ இவரோட T20 கேரியர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் ஃபீல்டிங்ல செம்மையா இருப்பாருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா ஹார்திக் பாண்டியோட கேட்ச் போனா மிஸ்ஸே பண்ண மாட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட 47 கேட்ச மனுஷன் வாரி பூச்சிக்கிறாருங்க, எதிரணியில கதற விட்டுக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ எந்த விதத்துல கேட்ச் வந்தாலும் அதை அலேக்கா தூக்கிட்டு வர்றதுல ஹார்திக் பாண்டியா கில்லாடி. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். ஸோ முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்துடலாம். அவருடைய பேட்டிங் ரெக்கார்ட்ஸை நாம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம முன்னே சொல்லிட்டோம் ஹார்திக் பாண்டியா வந்து 100 மேட்ச் பிளே, 100வது மேட்ச் தான் வேர்ல்டு கப் எடுத்த மேட்ச். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து பிளே பண்ண லெவல் கண்டிஷன் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா 77 மேட்ச் வந்து அவர் பிளே பண்ணிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் அவர் அடிச்ச ரன்னு பாத்தீங்கன்னா 1492 ரன் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அவர் இதுக்காக எவ்வளவு பால் சேர்த்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1059 பால் மூலியமா தான் இந்த ரன் அவர் அடிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா இவரோட ஹையஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
மனுஷன் வந்து கடைசி டைம்ல தான் வருவாரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டஃப்பான டைமா இருக்கும், அதிரடியான டைமா இருக்கும். ஸோ இவங்களால அதிக ரன்கள் குவிக்க முடியாது. சீக்கிரமா வந்தாலும் மேட்ச் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அதனால மெதுவா தான் எடுத்துட்டு போக முடியும். அந்த அளவுக்கு திறமை கொண்ட ஒரு வீரர் சொன்னா அது ஹார்திக் பாண்டியா தான். அது மிகையே ஆகாது. ஸோ கிட்டத்தட்ட இவரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 71 ரன் வந்து மனுஷன் வந்து பொழந்து கட்டிக்கிறாருன்னு சொல்லலாம். ஸோ இவரோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 26.64. ஸோ ஆவரேஜா மனுஷன் வந்து கரெக்டா ஒரு 25 ரன்ஸுக்கு மேல எல்லா மேட்ச்லும் பிளே பண்ணிருக்காரு அப்படின்றதான் இந்த அவரோட ஆவரேஜ் காட்டுது. இதுக்கு அடுத்தபடியா அவரோட ஸ்ட்ரைக் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் செம மாசு. ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரன்களை அவர் எந்த ரேஞ்சில் அடிச்சாருன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 140க்கும் மேலாதான் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. ஸோ 140 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இந்த T20 கேரியர்ல அவர் டிராவல் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவரோட பவுண்டரிஸ், அதாவது அவர் அடிச்ச ஃபோர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட T20 கேரியர் வந்து பாத்தீங்கன்னா 107 ஃபோர் வந்து மனுஷன் அடிச்சு தள்ளியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அவரோட சிக்ஸஸ். ஸோ சிக்ஸ் மன்னன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு சிக்ஸை வெறித்தனமா பேட்டை உடையிற அளவுக்கு டும்பில் அடிப்பாரு. ஸோ அப்படி அடிக்கக்கூடிய ஹார்திக் பாண்டியாவை பாத்தீங்கன்னா 78 சிக்ஸஸை வந்து வாரி குவிச்சிருக்காருங்க. அவர் நின்ன இடத்துல இருந்து அடிக்கிற அந்த சிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயே போகும். நாம எல்லாருமே பார்த்திருக்கோம். பார்க்காத ஆளே இருக்க முடியாது சொல்லலாம். அந்த அளவுக்கு மனுஷன் வந்து அவ்வளவு லீனாகிற மாதிரி இருக்கும். ஆனா சிக்ஸ் கிளீனா போகும். இதுக்கு அடுத்தபடியா நம்மள எல்லாரும் சோகப்படுத்தின நிகழ்ச்சி தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு டக் அவுட் ஆனது. ஸோ கண்டிப்பா ஒரு முக்கியமான டைம்ல வந்து அவர் டக் அவுட் ஆனா நம்ம எல்லாருக்கும் சோகமா தானே இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஸோ அவரோட T20 கேரியர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்சுகளுக்கு வந்து அவர் வந்து டக் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா T20 கேரியர் வந்து பாத்தீங்கன்னா அவர் 4 50களை போட்டிருக்காரு. ஸோ 79 மேட்ச் தான் ஆடிருக்காரு, இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காரு. அதுல 4 50 போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். குரூஷியலான டைம்ல இது மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் தான் வந்து பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த நெருக்கடியான டைம்ல நம்ம தலைவன் வந்து பாத்தீங்கன்னா 4 50 போட்டுக்கிறது பெரிய விஷயம் தான். ஸோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 4 50 தான் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் 10 மேட்ச் வந்து 30+ பண்ணிருக்காரு. ஸோ 30+ தான் நம்ம T20 கேரியர்ல அதுவே பெரிய ரன்னா பார்க்கப்படுது. ஸோ 30+ வந்து 10 முறை. ஸோ 4 50 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14 மேட்சுக்கு மேல அவர் ரொம்ப சிறப்பா விளையாடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பால் இருந்தாலும் அவர் தான் வருவாரு. ஸோ ஒரு பால் அவர் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாரு. இதுதான் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுப்படியா ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹார்திக் பாண்டியாவோட இந்த வேர்ல்டு கப் டிராவல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு இன்ஜுரி காரணமா நம்ம இந்திய அணில இருந்து அவர் கொஞ்ச நாள் விலகி இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இன்ஜுரி ரெடி ஆகி அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய லோக்கல் IPL மேட்ச்ல வந்து அவர் பங்கேற்றாரு. ஸோ இந்திய அணியை விட்டு கொஞ்சம் தூரம் அவர் விலகி போயிட்டாரு சொல்லலாம். ஆனா வந்து அவர் விடாமுயற்சியா போராடி அதுல இருந்து வெற்றி பெற்று அதுல இருந்து தேர்வாகி இந்திய அணிக்குள்ள மீண்டும் ரிட்டர்ன் ஆகி முதல் ஐபிஎல்ல என்ட்ரி ஆனாரு. ஐபிஎல்ல அவரோட திறமை நிரூபிச்சாரு. குஜராத் அணிக்காக வெற்றி பெற்று இறுதி ஃபைனல் வந்து கோப்பையை கைப்பற்றினாங்க சொல்லலாம். இவரோட இந்த டிராவல் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்திய அணியிலே இடம்பெறாம போன இந்த ஹார்திக் பாண்டியா மீண்டும் இந்திய அணிக்கு கம்பேக் கொடுத்து அதுலயும் உலகக்கோப்பை வெற்றி பெறத்துக்கு பெரும் பங்காற்றின ஹார்திக் பாண்டியா நம்ம ICC தரவரிசை பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தாருன்னு தெரியாம இருந்தாரு. இப்போ நம்ம ஹார்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்காருன்னு சொன்னா அது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனுஷன் அந்த அளவுக்கு வெறித்தனமா கிரிக்கெட் மேல அவருக்கு இருக்கக்கூடிய பற்றும் ஆர்வமும் தான் அதுல இருக்கக்கூடிய அவருக்கு ஈடுபாடு அதுதான் வந்து இது முக்கியமா வந்து பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரேங்க்லே இல்லாத ஒரு ஆளு அப்படி அந்த லெவலுக்கு போயிட்டாரு. அப்படி போனவர் அந்த ரேங்க்ல ஆல்ரவுண்டர் ரேங்க்ல ICCயோட தரவரிசை பட்டியல முதல் இடத்துல வந்து நிக்கிறாருன்னா பாத்துங்களேன். சோ இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த IPL மேட்ச்ல அவர் கோப்பையை வென்றெடுத்து அவருடைய ஃபார்மை வந்து அவர் நிரூபிச்சாருன்னு சொல்லலாம். சோ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவர் இந்திய அணிக்குள்ள மீண்டும் தேர்வானாரு. சோ இப்படிதான் வந்து அவருடைய பயணம் இருந்துச்சு. சோ இந்திய அணியை விட்டு வெளியே போய் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து அதை வெற்றிகரமா அவர் இந்தியாவுக்காக வேர்ல்டு கப் எடுக்கக்கூடிய அந்த டீம்ல வந்து இடம் பெற்று அதுக்காக ஒரு கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டாரு சொல்லலாம். ஏன்னா அவர் மீது இருந்த ஹார்திக் பாண்டியா அப்படின்னா ஒரு நம்ம ரசிகர்லாம் வந்து ஒரு வெறியா இருப்பாங்க. ஏன்னா எந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அடிக்கக்கூடிய ஆளு. ஆனா அவருடைய ஆட்டம் வந்து டோட்டலா மாறிச்சு. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஹார்திக் பாண்டியா இவர் வேணாம் அடுத்த ஆள் அனுப்பலாமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா அந்த நிலைமையை முழுசா மாத்தி மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து இந்த அளவுக்கு வந்து சிறப்பான முறையில பண்ணி ஒரு மாபெரும் வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு சொல்லும் போது கண்டிப்பா அது நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய விஷயம். அவருக்கு நம்ம ஒரு ஆட்ஸ்அப் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனுஷன் வந்து அந்த இறுதி ஓவரை வீசிட்டு அவர் அழுவும் போது அவரை பார்த்து எல்லாருக்குமே அழ வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஃபீலிங்ஸ் வந்து அவர் சொல்றாரு, என்னால கட்டுப்படுத்தவும் முடியல, நான் என்ன முயற்சி பண்ணாலும் என் கண்ணுங்கள்ல இருந்து தண்ணீர் வந்து ஆறா ஓடிக்கிட்டே இருக்கு, என்னால நிறுத்த முடியல, நான் வந்து
அழணும்னு அழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என் கண்கள் இருந்து வர தண்ணீர் நிறுத்த முடியல அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இந்திய அணிக்காக அந்த உலக கோப்பையை பெற்று தந்த அந்த சந்தோஷம், அந்த ஆனந்த கண்ணீர் அவர் கண்கள் வந்து நிற்கவே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அங்க இருந்த ஆடியன்ஸும் சரி, பிளேயர்ஸும் சரி, டிவியில பார்த்த நம்மள மாதிரி ஆளுங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஃபீலிங் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் முகத்தை பார்க்கவே முடியல. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர் மனசு ஃபுல்லா சந்தோஷம் நிறைஞ்சு அந்த சந்தோஷம் வந்து அவர் கண்கள் வந்து வெளியே வருது அப்படின்ற போது இது வந்து உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெற்றி தெரிஞ்சது நம்ம ஹார்திக் பாண்டியாவோட சாதனையில தான் நாம இந்த பதிவுல முழுசா பார்த்தோம். ஸோ இதே போல பல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் ஹார்திக் பாண்டியாவோட எல்லா சாதனையும் தெரிஞ்சுப்பாங்க. அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் கிரிக்கெட் சம்பந்தமா நாம போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.